स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीसाः को ब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. விஸ்வாவசு வருஷத்திய பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய நாள் நேரம் பற்றிய விவரம். பிராமணாளுக்கு மொத்தம் 6 கேலண்டர் இருக்குது. அதில் இப்போது 2 தான் புழக்கத்தில் இருக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படிங்கிறதெல்லாம் சூரிய கேலண்டர். வைசாகம், சைத்திரம், ஆஸ்வீஜம், பாத்ரபதம் அப்படின்னு வர்ற மாதங்களெல்லாம் சந்திரனை சேர்ந்தது. நமக்கு 95% பண்டிகைகள் சந்திர கேலண்டரை வைத்து தான் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சந்திர மாத விபரத்தில் வளர்பிறையை சுத்த என்றும் தேய்பிறையை பகுல என்றும் கூறப்படும். இந்த சேனலில் இருக்கிற பஞ்சாங்கத்தை கேட்குறவா சுத்த பிரதமை, பகுல த்விதியைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அது எல்லாமே சந்திர மாதத்தை சேர்ந்தது. சூரிய மாத விபரத்தில் வளர்பிறையை சுக்லபக்ஷம் என்றும் தேய்பிறையை கிருஷ்ணபக்ஷம் என்றும் கூறப்படும். சுக்லபக்ஷத்தினுடைய முடிவு பௌர்ணமி, கிருஷ்ணபக்ஷத்தினுடைய முடிவு அமாவாசை. நம்ம தமிழ்நாட்டு பிராமணாலாம் சூரிய கேலண்டரை தான் பிரதானமாக வச்சுருக்கோம். மராத்தி, மலையாளக்காரெல்லாம் சந்திர கேலண்டர் தான் பிரதானமாக வச்சுருக்கா. பக்ஷம் என்பது சந்திரனை சேர்ந்ததாக இருந்தாலும் நம்ம சூரிய கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதுனால நெடு நாட்களாக நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறத தான் புழக்கத்தில் வச்சுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சுபகாரியங்கள் பண்ணுறதுக்குன்னு சுக்லபக்ஷமும் பித்ருக்காரியங்கள் செய்யறதுக்குன்னு கிருஷ்ணபக்ஷமும் வரையறுக்கப்பட்டுள்ளது. காலப்போக்கில் இந்த முறைகளை எல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் முறைகள் மாறாது. இந்த முறைப்படி சாந்திரமான கார்த்திகை மாத சுக்லபக்ஷ பௌர்ணமியை ஒட்டி கார்த்திகை நட்சத்திரம் வரும். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது பரணி தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிரவேசமாகும் போது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வருஷம், அதாவது விஸ்வாவசு வருஷத்தில் பரணி நட்சத்திரம் டிசம்பர் 2ஆம் தேதி சாயந்தரம் 6:10க்கு மேலே தொடங்கி டிசம்பர் 3ஆம் தேதி சாயந்தரம் 4:30 வரலையும் இருக்குது. பரணி நட்சத்திரம் முடிஞ்ச விட்டு கார்த்திகை நட்சத்திரம் டிசம்பர் 3ஆம் தேதி சாயந்தரம் 4:30லேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 3 மணிக்கிட்ட முடிஞ்சுடுறது. ஆக முறைப்படி பார்த்தேன் அப்படின்னா டிசம்பர் 3 அன்று காலை பரணி தீபமும் மாலை அன்று கார்த்திகை தீபமும் ஏற்ற உகந்த நேரமாகிறது. என்னதான் முறைகள்லாம் வரையறுக்கப்பட்டாலும் அவரவர்கள் தங்களது சூழ்நிலை மற்றும் காலத்தை அறிந்து லௌகீக வழி மற்றும் நிர்ணயங்களால் டிசம்பர் 2 மாலை 6:15க்கு மேலே 2 எக்ஸ்ட்ரா விளக்கு ஏற்றதுனால தப்பாகாது. அதே மாதிரி டிசம்பர் 3 அன்று காலை 2 எக்ஸ்ட்ரா விளக்கை ஏற்றி சுவாமி கிட்ட வச்சு பரணி தீபம் ஏற்றியதாக திருப்தி அடைந்து கொள்ள வேண்டியது. இது எல்லாமே ஒரு முன்னோடி தகவல் மட்டுமே. தாங்கள் பின்பற்றும் பஞ்சாங்கத்தை பார்த்து சந்திரனின் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திர பிரவேசங்களை தெரிந்து கொள்ளவும், மேலும் அவரவர் தனது ஆத்து வாத்தியார் சாஸ்திரிகள்கிட்ட பேசி அவர் சொல்வதை பின்பற்ற வேண்டியது. சர்வே ஜனா சுகினோ பவந்து.